Yes. So very good evening, my dear students. Audio and video clear இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க யாராவது. என்ன யாருமே அமைதியா இருக்கீங்களா? Am I audible? Visible இருக்கேன்னு தெரியுது. Audible இருக்கேனா இல்லையா? Yes, ma'am. Very good. Audible, ma'am. Thank you so much, Pa. Good evening, Monisha. Good evening. Fine. So let me introduce myself. My name is Yugaselvi Gopinath, and this is me. And I have an experience of 16 years training for UPSC and TNPSC. And I have been working in a very big platforms like Manidanayam, Alma IAS Academy, Unacademy, and Lala, Satyabama. And currently I'm an associate of Nan Mudalvan for UPSC and TNPSC. Okay. And YouTubeல இருக்கக்கூடிய என்னுடைய YG Scooty Story உங்கள சிலருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். And YG Scooty Story ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த குட்டி ஸ்டோரி நிறைய இம்பாக்ட்ஸை கொடுக்கும் லைஃப்ல. ஓகேங்களா? அண்ட் லெட் அஸ் நாட் வேஸ்ட் த டைம். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அதுக்கடுத்து அந்த எக்ஸாமோட முக்கியத்துவம் மற்றும் நம்மளோட கோர்ஸ் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய இன்சைட்ஸ் கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் இட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பத்தி தெரியாம நீங்க யாரும் எக்ஸாமுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் இந்த கோர்ஸ் பத்தி கேட்கவும் வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த மாதிரி பல கேட்டகரி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல நிறைய முக்கியமான பதவிகளும் இருக்கு. நிறைய பேருக்கு என்னென்ன போஸ்ட் எந்தெந்த பதவி கீழே இருக்குன்றதே பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறது கிடையாது. டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், இது எல்லாமே குரூப் 1 கேடர். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம ரொம்ப சின்ன ஏஜ்லயே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டெப்டி கலெக்டர் ஆனோம் அப்படின்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள பை டெபுடேஷன் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வாங்க முடியும். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஐஏஎஸ் ஆகணும்ட்டு கிடையாது. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆகி கூட அதுலேருந்து கூட நம்ம ஐஏஎஸ் ஆக முடியும். இது ஒரு நல்ல சான்ஸ். அண்ட் சின்ன ஏஜ்ல இருந்தே நம்ம ரொம்ப டெடிக்கேட்டடா ப்ரிப்பேர் பண்ணி கூட ஐஏஎஸ் நம்ம ஸ்டேட்ல இருந்து கூட வாங்க முடியும். அண்ட் குரூப் 2A பாத்தீங்கன்னா சப் ரெஜிஸ்ட்ரார், முனிசிபல் கமிஷனர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி பல சர்வீசஸ் குரூப் 2A இருக்கு. ஆஞ்சலினா உங்களோட வீடியோ ஆன்ல இருக்குமா? ஓகே, தேங்க்யூ. ஃபைன். ஸோ இதெல்லாம் குரூப் 2A சர்வீசஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி பல சர்வீசஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம எந்தெந்த எக்ஸாம்ன்றத பின்னாடி பார்த்துப்போம். ஒவ்வொரு வாட்டியும் குவாலிஃபை வரும்போது ஆல்மோஸ்ட் இந்த சர்வீசஸ் எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய சில குவாலிஃபயர்ஸ். ஓகேங்களா? நமக்கு வேகன்சி வரும்போது இதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய வேகன்சிஸ். அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு பிசிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னும் போது வெதர் குரூப் 2, குரூப் 1 எது எடுத்தாலும் சரி நமக்கு பிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டு வகையான ஸ்டேஜஸ் இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? இதுல குரூப் 2 எடுத்தீங்கன்னா இன்டர்வியூ, நான் இன்டர்வியூன்னு ரெண்டு போஸ்ட் இருக்கு. இந்த நான் இன்டர்வியூன்றது நமக்கு இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க, டைரக்டா நம்மள ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. இன்டர்வியூன்றது 3வது ஸ்டேஜும் நம்ம எடுத்துக்கணும். இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி நமக்கு 3 ஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா? பிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. இப்படிதான் நமக்கு ப்ராசஸ். சிமிலர் டு யூபிஎஸ்சி மாதிரியே தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ராசஸும். இப்போ யூபிஎஸ்சி மாதிரின்னு சொன்னோன்னா நீங்க பயந்துட வேண்டாம். யூபிஎஸ்சியை விடவே நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரொம்பவே ஈஸியான எக்ஸாமினேஷன் தான். அது ஈஸி தானா இல்லையான்றத நம்ம இந்த டெமோ முடியும் போது கடைசியா முடிவு பண்ணிக்கலாம். பட் இப்ப நான் சொல்றதை மட்டும் நீங்க கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிலிமினரி டாபிக்ஸை நம்ம எப்படி டீகோட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு பேப்பர். அடுத்தது ஆப்டிடியூட், தட் இஸ் இப்ப நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் வச்சு பார்க்கும்போது நம்மளோட மேக்ஸ், சரிங்களா? அண்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜ்னா எக்ஸாக்ட்லி தமிழ் அல்லது இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும். இந்த தமிழ் இங்கிலீஷ்ன்றது குரூப் 2A இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு தான் உண்டு. ஆனா குரூப் 1க்கு நமக்கு இந்த ரெண்டு பேப்பர் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது உண்டு. ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ் அப்படின்றது நமக்கு குரூப் 1 எக்ஸாம்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் திங். இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு? இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஜெனரல் ஸ்டடீஸ்னு. இப்ப இந்த ஜிஎஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல எதெல்லாம் பிடிக்காம நம்ம படிச்சிருப்போமோ, கண்டிப்பா ஸ்கூல் லைஃப்ல நம்ம எல்லாத்தையும் பிடிச்சு படிச்சோமா? எங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் பிடிச்சு படிச்சீங்களா இல்ல ஸ்கூல் லைஃப்ல படிக்கணும்னு படிச்சீங்களா?
சி என்னோட கிளாஸ்ல எல்லாம் நான் மட்டும் பேசணும்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஐ வாண்ட் இன்டராக்டிவ் கிளாஸ். டெமோவா கூட இருக்கட்டும், நீங்க என்கிட்ட வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணும்ட்டு எல்லாம் அவசியம் கிடையாது. ஆனாலும் இந்த 1 hour லெட் அஸ் அசியூம் லைக் யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐ எம் யுவர் எஜுகேட்டர். பேசலாமே, தப்பு கிடையாது. சொல்லுங்க, ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் புடிச்சு படிச்சோமா இல்ல படிக்கணும்னு படிச்சோமா? படிக்கணும்னு படிச்சேன் மேம். படிக்கணும்னு படிச்சீங்க. சரி, படிக்கணும்னு படிக்கும் போது உங்களுக்கு பிடிக்காம படிச்ச ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க இதுல. இந்த ஐ மீன் இந்த பிபிடில இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். லைக் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ். ஐயோ, என்னோட சப்ஜெக்டே சொல்றீங்க. ஓகே ஃபைன். எக்கனாமிக்ஸ். ஆப்வியஸ்லி. ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது பணம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம போய் சாக்லேட் வாங்கியிருப்போம், கேண்டி வாங்கியிருப்போம், அதுக்கு பணம் தேவை. ஆனா அதை தாண்டி நமக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமான்னு கேட்டா 101% நம்ம ஸ்கூல் லைஃப்ல இது எதுவுமே நமக்கு புரிஞ்சிருக்காது. எஸ் ஆர் நாட்? சரி, எக்கனாமிக்ஸ் தான் புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அட்லீஸ்ட் நம்மளோட ஹிஸ்டரி எடுத்துப்போமே. ஹிஸ்டரியாவது நமக்கு புரிஞ்சுதா? ஆமா, எதுக்கு இவன் வந்தான், ஏன் இவன் சண்டை போட்டான், எதுக்கு இவன் போனான், சரி ஏதோ சொல்றாங்க படிப்போமே அப்படின்ட்டு தான் 99% ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படிச்சோம். ஆமாவா இல்லையா? சரி, அவனையும் விட்டுருவோம். சரி, ஓகே. அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் புடிச்சு படிச்சீங்களா ஸ்கூல் லைஃப்ல? சரி, எத்தனை பேர் மேம் உண்மையா நான்லாம் புடிச்சு படிச்சேன் மேம் ஹானஸ்ட்லி அப்படி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இருப்பீங்கல்ல கண்டிப்பா, யாராவது ஒருத்தராவது. நாட் ஈவன் ஒன்? எஸ்? இல்லப்பா, யாருமே என்கிட்ட பேச மாட்டீங்களா? மோனிஷா, நீங்களாவது சொல்லுங்க மோனிஷா. அச்சிச்சோ, ரொம்ப கஷ்டமான பேட்ச் போலயே. நான் தான் பிடிச்சி ட்ராக் பண்ணணுமோ? சரி, ஓகேப்பா, நான் என்ன பத்தியே சொல்றேன். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது உண்மையை சொல்றேன், நான் படிப்பேன். இந்த சயின்ஸ்ல பயாலஜி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பேன். ஏன்னா வந்து இந்த ஹியூமன் அனாட்டமி இதெல்லாம் இருக்கும் இல்லையா? மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க, நமக்கு இத்தனை விரல்கள் உண்டு, இப்படிதான் வந்து அமீபா இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லும் போது எப்படி இந்த உயிரினங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. மத்தபடி இந்த ஜியாகிரபி, ஹிஸ்டரி, கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இதெல்லாம் யாரு எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சிவிக்ஸ்ன்னு ஒண்ணு படிச்சு வச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? குடிமியல் தமிழ்ல. இதுதான் நம்மளோட இந்தியன் பாலிட்டி. அண்ட் நம்மளோட ஹிஸ்டரியில புத்திசம், ஜெயினிசம், தென் பிரிட்டிஷ் பீரியட், குப்தாஸ், இதெல்லாம் கண்டிப்பா நம்ம 10th வரைக்கும் படிச்சிருப்போமா? இந்த 10th வரைக்கும் நம்ம என்ன படிச்சோமோ அதுதான் ஹிஸ்டரி, கல்ச்சர். ஜியாகிரபில யோசிச்சுப்பாங்க நல்லா. நம்மளோட வெஜிடேஷன் கொடுத்திருப்பாங்களா? டிராபிக்கல், மான்சூன். எஸ், மழை எப்படி வந்துச்சு? சவுத் வெஸ்ட் மான்சூன், இந்தியன் கிளைமேட், இந்தியா எங்க இருக்கு, ஒரு மேப்பை கொடுத்து நமக்கெல்லாம் மேப் லொகேஷன் வரைய சொல்லுவாங்க ஸ்கூல்ல. ஐ திங்க் இப்பயும் அதேதான் சிலபஸ் நினைக்கிறேன். நாங்க படிக்கிற காலத்துல மேப் லொகேஷன் உண்டுப்பா. இப்பயும் உண்டா ஸ்கூல்ல? இப்பயும் ஸ்கூல்ல எல்லாம் மேப் லொகேஷன் பண்ண சொல்றாங்களா என்ன? உண்டுதான் நினைக்கிறேன். இருக்கு So, மேம். பாருங்க, இன்னமும் சொல்றாங்க. அப்போ இந்த மேப் லொகேஷன், ஜியாகிரபி இப்பயும் நம்ம அதே சிலபஸ் தான் படிக்க போறோம். புதுசா எதுவுமே கிடையாது. ஆனா என்னன்னா, இது கூட சேர்ந்து இந்த கரண்ட் அஃபேர்னு ஒரு ஆளை சேர்த்து படிக்கணும். இப்ப நம்ம ஸ்கூலுக்கும் இப்பக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நான் சொல்றேன். ஸ்கூல்ல படிக்கும் போது இதெல்லாம் ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும்னு எந்த விதமான புரிதலும் இல்லாம படிச்சிருப்போம். அப்படியே மக்கடிச்சிருப்போம், அப்படியே எழுதியிருப்போம், அவ்வளவுதான். சில பிடிக்கும் பிடிக்காது ஏதோ படிச்சோம். ஆனா இப்போ நம்ம 100ல 1000 டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஓ இதனாலதான் இது கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு, இதை இப்போ ரீசெண்டா நடந்த சில இன்சிடென்ட்ஸோட கனெக்ட் பண்ணி நம்ம படிப்போம். உதாரணத்துக்கு இந்த கரண்ட் அஃபேர். அதனாலதான் நம்ம சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்னு ஒரு டாபிக்கா, நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க, எவ்ரி எண்ட் சிலபஸோட கடைசியில கரண்ட் அஃபேர்னு கொடுத்திருப்பான். அப்ப இந்த கரண்ட் அஃபேர் தான் நம்மளோட நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி. அப்ப இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த சப்ஜெக்டோட படிக்கணும். அடுத்தது தமிழ், இங்கிலீஷ். இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சோமோ அதேதான் சிலபஸ். புதுசா பெருசாலாம் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் நம்மளோட சிலபஸோட கவரேஜ். இது போக போக ஒவ்வொரு ஃபேக்கல்டி சொல்லும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. லெட் அஸ் கம் டு தி எலிஜிபிலிட்டி. நம்ம எல்லாம் எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா
எவ்ரி ஒன் வித் எனி டிகிரி. இந்த டிகிரி தாண்டு கிடையாது. யூஜிசி ரெக்கக்னைஸ் பண்ணி டிஸ்டன்ஸோ ரெகுலரோ யூஜிசி ரெக்கக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில படிச்ச எல்லாருமே எலிஜிபிள். இதே குரூப் 4 இருந்தா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே தே ஆர் எலிஜிபிள். தட்ஸ் இட். புரியுதுங்களா? ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் டிஸ்டன்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் மேம், ஆமா எலிஜிபிள்னு. இப்ப சொல்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் தீஸ் எக்ஸாமினேஷன். யூஜிசி ரெக்கக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியா இருக்கணும். அவ்வளவுதான் நமக்கு கண்டிஷன். ஏன் நீங்க 10th முடிச்சு பல வருஷம் கழிச்சு நீங்க ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் கூட சரி, யூ ஆர் எலிஜிபிள். ஏன்னா சில ஹோம் மேக்கர்ஸ் 10th முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பல வருஷம் கழிச்சு டிகிரி படிச்சிருப்பாங்க, அவங்க எலிஜிபிளான்னு கேட்பாங்க. எஸ் தே எலிஜிபிள். எனக்கு தெரிஞ்ச ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், அந்த பொண்ணோட அம்மா என் கிளாஸ் இன்ஸ்பயர் ஆகி படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அதுக்கப்புறமா குரூப் 2 சர்வீஸ் வாங்கினாங்க. அது என் லைஃப்ல நிறைய, ஐ மீன் எனக்கு ஞாபகம் வந்த ஒரு சம்பவம் இது. அவங்க டிஸ்டன்ஸ்ல படிச்சு வாங்கினவங்க டிகிரி, அவங்க அதுக்கப்புறம் குரூப் 2 சர்வீஸ் வாங்கினாங்க. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், டிஸ்டன்ஸ் ரெகுலர்ன்றது வித்தியாசம் கிடையாது, டிகிரி வாங்கியிருக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு ஏஜ் லிமிட் 21 இயர்ஸ். ஓகேங்களா? மேக்சிமம் 32. ஆனா ரிசர்வேஷன் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. அது சர்வீஸ் டு சர்வீஸ் இந்த எக்ஸம்ஷன் டிஃபர் ஆகும். அது நோட்டிபிகேஷன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சில சர்வீஸ்க்கு நமக்கு எக்ஸம்ஷன் அப்பர் லிமிட் ஏஜ் லிமிட்டே கிடையாது சில வேலைகளுக்குலாம். ஓகே, சரி. இப்போ நம்மளோட பிலிம்ஸ் கண்டக்டிங் ஏரியாவை பத்தி பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குரூப் 1, குரூப் 2, 2A. குரூப் ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா 175 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க குரூப் 1. குரூப் 2 பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ், 25 ஆப்டிடியூட், 100 கொஸ்டின் ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ். அதே மாதிரிதான் குரூப் 2A. இப்படிதான் நமக்கு கொஸ்டின் பேப்பரோட ஸ்பிளிட் அப். அப்போ இந்த 175 கொஸ்டின்ல நம்ம மினிமம் எவ்வளவு போடணும்ன்றதான் இப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, 200 கொஸ்டின்ஸ் வச்சுப்போமா? இப்போ 200 கொஸ்டின்ல நாங்க படிக்கும் போதெல்லாம் எவ்வளவு தெரியுங்களா வாங்குவாங்க? குரூப் 1 ஐ ஸ்டில் ரிமெம்பர், 2007 குரூப் 1, 2007 குரூப் 1ல 110 வாங்கினா போதும். 110 கொஸ்டின்ஸ்க்கு நான் சொல்றது, 200 கொஸ்டினுக்கு 110 கொஸ்டின் வாங்கினா போதும், மெயின்ஸ் போயிடலாம். இது 2007ல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்துல 110 கொஸ்டின் பத்தாது. எவ்வளவு கொஸ்டின் போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எவ்வளவு கொஸ்டின் வாங்கினா சேஃபர் சைட் டு கெட் இன்சைட் யுவர் மெயின்ஸ்? எனி ஐடியா? 180. 180. 180. ஓகே. எனி அதர்? வேற யாராவது ட்ரை பண்ணுங்களேன். 150 plus. 150 பிளஸ். ஓகே. 160. உண்மையா சொல்லணும்னா நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா 150. 150 வாங்கினா நம்ம சேஃப். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 170 எல்லாம் வந்து டார்கெட் வைக்கலாம். 170 டார்கெட் வச்சாதான் நம்ம 150 ரீச் ஆகும். ஓகேங்களா? ஆனா நமக்கு இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கான். யூபிஎஸ்சி பாத்தீங்கன்னா நம்ம 200 கொஸ்டின்னா 200 போடவே முடியாது, ஏன்னா நெகட்டிவ் இருக்கு. ஆனா டிஎன்பிஎஸ்சில நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா நோ நெகட்டிவ். அதனால எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை கொஸ்டினையும் ஃபில் பண்ணிட்டு வரலாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம 170 டார்கெட் வச்சா நம்ம எல்லாத்தையும் போடும்போது அதுல ஏதாவது தப்பானா கூட 150 பிளஸ்ல போய் நம்ம நிப்போம். அப்போ நம்ம கொஞ்சம் சேஃபர் சைட்ல. அப்போ நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா, மேம் 150 தானே, ஈஸியா வாங்கிடலாமே. எஸ், கேட்கும் போது ரொம்ப ஈஸி அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே அப்படிதான் தோண ஆரம்பிச்சிது. ஏன்னா சிலபஸ் அப்படி பார்க்க ரொம்ப ஈஸி. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஈஸியும் நான் சொல்றேன், உங்களுக்கு டிஃபிகல்ட் பார்ட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைன். இப்போ நம்ம ஹவு டு கிராக் த எக்ஸாம் இந்த பார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நமக்கு எக்ஸாம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, டிஎன்பிஎஸ்சி. ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் எடுத்து வச்சிடணும். நம்ம எதை படிச்சு மகடிக்கிறோமோ இல்லையோ சிலபஸை மகடிச்சு வைக்கணும். டெய்லி நம்ம சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம படிக்கிற இடத்துக்கு நேரா ஒட்டி வச்சிடணும். நான் என்ன பண்ணுவேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சிலபஸை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க சொல்லுவேன். ஏன்னா நான் என்ன முடிக்குவேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவேன். ஐ யூஸ் டு டெல் தெம் டு அண்டர்லைன் தட். ஏன்னா இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிகர். எதுக்குன்னா நம்ம இதை முடிச்சிட்டோம்னு அண்டர்லைன் பண்ண பண்ண நமக்கு அந்த பேப்பர் மேல ஒரு கான்பிடன்ஸ் ட்ரிகர் ஆகும். ஓகே, நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோமா, இதெல்லாம் சிலபஸ் நமக்கு முடிஞ்சிடுச்சா, நமக்கு அது முடிஞ்சிடுச்சுன்ற டாபிக் வர வரவே நமக்கு வந்து
மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் அதிகமாயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ் நல்லா தெரியணும். ரெண்டாவது, ஸ்கூல் புக் இக்னோர் பண்ணிட்டு போக முடியுமானா 101% சொல்றேன், முடியாது. ஸ்கூல் புக்ல இருந்தும் கேட்கலாம், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா ஒன்லி ஸ்கூல் புக் போதுமான்னு கேட்டா வேஸ்ட். நோ, நோ இஸ் மை ஆன்சர். ஏன்னா ரீசெண்டா சில எக்ஸாம்ஸ் வந்தது டிஎன்பிஎஸ்சி. அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு நான் உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எங்க இருந்து தாடா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்கூல் புக்ல பல வருஷமா நாங்க எவ்வளவோ கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்கோம். அதுலயே இல்லாத சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னும் போது நாங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் எங்க இருந்து கேட்கலான்ட்டு. அப்போ நாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அப்ப ஸ்கூல் புக் மட்டும் தேவையான்னு கேட்டா நோ இஸ் த ஆன்சர். ஆனா ஸ்கூல் புக்கும் நம்ம படிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக். நம்பர் 2, கிளாஸ்ல நாங்க என்ன நோட்ஸ் கொடுக்கணுமோ. நம்பர் 3, அகாடமில நாங்களே சில புக்ஸ் அனுப்புவோம். இந்த புக்ஸ்ல சில சாப்டர்ஸ் எல்லாம் நாங்களே சொல்லுவோம். இந்த சாப்டர்ல நாங்களே டெஸ்ட் வைப்போம். என்ன சாப்டர் படிக்க சொல்லுமோ அந்த சாப்டர் போதும். புரியுதா? சோ இந்த சிலபஸ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் புக், கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் சில புக்ஸ்ல சில சாப்டர். இத ஒழுங்கா நம்ம பண்ணாலே நம்ம சக்சஸ்ல ஃபர்ஸ்ட் 50% ரீச் பண்ணிடுவோம். என்னங்க மேம் இத்தனையும் சொல்லிட்டு 50% சொல்றீங்களே அப்படின்னு தோணும். நம்ம எல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ், மேஜிக்லாம் பண்ண தெரியாது நமக்கு. we can do everything only by consistency. yes or not? ரியாலிட்டியை தான் நம்ம பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹவு டு கிராக் இட் பார்த்தோம் இல்லையா? இப்ப பார்க்கலாம். இப்போ பிரிலிமினரி பார்த்தோம். இப்ப அந்த பிரிலிமினரி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அதே 3 விஷயத்த மெயின்ஸுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ். டிஸ்கிரிப்டிவ்னா என்ன? பிரிலிமினரியில ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவோம், நம்ம கலர் அடிச்சுட்டு வந்துடலாம் ஜாலியா, என்ன தெரிய போகுது நம்மளோட ஒரிஜினாலிட்டி. ஆனா மெயின்ஸ்ன்றது அப்படி இல்லை. நம்ம எழுதக்கூடிய மானே தேனே பொன்மானே எல்லாம் கிளியரா எழுதினா மட்டும்தான் மெயின்ஸ் நம்ம குவாலிஃபை பண்ண முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பெண்ணை பிடிச்சி பேப்பர் எடுத்து எழுதி பல வருஷம் ஆயிருக்கும். சில ஸ்டூடெண்ட்லாம் 10 வருஷம் கழிச்சு பேப்பர் பெண்ணை எடுத்து எழுதுவீங்க. ஒரு பெண்ணை கொடுத்து பேப்பர் கொடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னா, மேம் ஸ்டார்டிங்கே எழுத வரல மேம் அப்படின்னு தோணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தான் பெரிய செக்மெட் நம்ம. அப்ப நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்றது? அப்போ யூ பீப்புள் வில் ஹாவ் அன் ஐடியாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசி இதை பத்தி கேட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். பேட்டில் ஆஃப் பிளாசி இந்த வருஷம் நடந்துச்சு, இங்க நடந்துச்சு, இவங்க சண்டை போட்டாங்க. இது எல்லாமே உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா எங்க பிரச்சனை ஏற்படும்னா, உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து எழுத சொன்னா யூ பீப்புள் வில் நாட் பி இன் அ பொசிஷன் டு ரைட் இட் இன் அ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அப்ப ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் ஆன்சர்ஸ் நீட்டா பாயிண்ட்ல பிரசென்ட் பண்ணணும். டயக்ராம்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட்ஸ் யூஸ் பண்ணணும் நம்ம மெயின்ஸ் ஆன்சர்ல. தமிழ்நாடு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்கணும். இதை தாண்டி மெயின்ஸ் எக்ஸாம நம்ம நல்லா பெஸ்டா கொடுக்கணும்னா ஒரு ஆன்சர் டெய்லி கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு நீங்க தனியா பிளான் போட வேண்டாம், நாங்களே பிளான்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். எங்களோட பிளான்ல இது எல்லாமே இருக்கு. சரிங்களா? மேம் இதெல்லாம் நாங்க பண்ணணுமான்னு கேட்காதீங்க. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நாங்க ஒரு பிளானை கொடுப்போம், அந்த பிளான்ல நீங்க அடாப்ட் ஆனீங்கன்னா போதும். சரியா? நெக்ஸ்ட், இப்போ பொதுவா இதுல என்னென்ன தப்பு நம்ம பண்ணுவோம் அப்படின்றதும் நமக்கு தெரியணும் இல்லையா? யூபிஎஸ்சி அளவுக்கு திங்க் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி. ரெண்டாவது, தமிழ்நாடு ஸ்கீம்ஸை விட்டுட்டு எதை பார்த்தாலும் யூபிஎஸ்சி ரிலேட்டடாவே சில ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. அது ரெண்டாவது மேஜர் மிஸ்டேக்ஸ். மூணாவது, நிறைய புக்ஸ வாங்கி நிறைய புக்ஸ படிக்கிறேன்ட்டு பிஹெச்டி பண்ற அளவுக்கு திங்க் பண்றது. சோ லிமிட்டட் ரிசோர்ஸ் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். நம்ம என்ன பிஹெச்டியா வாங்க போவோம்? கிடையாது. அப்ப லிமிட்டட் ரிசோர்ஸ் இஸ் சஃபிஷியன்ட். அந்த லிமிட்டட் ரிசோர்ஸ ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன். ஒரு விஷயத்தை நீங்க எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றீங்களோ யூ வில் பிகம் மாஸ்டர்ஸ் ஆஃப் இட். பெர்ஃபெக்ஷன் வில் பி தேர். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீட்டா பிரசென்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா எனக்கு இவ்வளவுதான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏவை ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது இப்படி போடுவோம், அடுத்த டைம் போடும்போது இப்படி நீட்டா போட ஆரம்பிப்போம். திஸ் இஸ் பெர்ஃபெக்ஷன். அப்போ இதுக்கும் லெவல் ரீச் ஆக அதிக அளவுக்கு பிராக்டிஸ் தான் தேவை. அதுக்கு அடுத்து பல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிவைக்யூ பிராக்டிஸே எடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம இது எல்லாமே பண்ணக்கூடாது.
இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இஃப் யூ ஆர் டூ மச் வரி, டோன்ட் வரி. வி ஹாவ் அ பிளான் அண்ட் ஐ வில் கிவ் யூ த பிளான். சரிங்களா? என்னங்க மேம் எதை கேட்டாலும் இதே சொல்றீங்க அப்படின்னு நீங்க தோணலாம். ஆல்ரெடி எங்க கிட்ட படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க அப்பமா வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி. வை பாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு நான் சிலபஸ் சொன்னேன், எக்ஸாம் பேட்டர்ன் சொன்னேன், எக்ஸாம்ல மெயின்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொன்னேன், நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் சொன்னேன். பட் இப்போ நான் என்னுடைய சப்ஜெக்ட் பத்தி சொல்றேன். பாலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்காம ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டிசன் நம்ம இருக்கவே கூடாது. திஸ் இஸ் அ சப்ஜெக்ட் தட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் அ பேசிக் புக் கால்ட் கான்ஸ்டிடியூஷன். நம்ம இந்தியால ஒரு அடிப்படையா ஒரு புக் இருக்கு. அந்த புக்குக்கு பேர் என்னன்னா இந்திய அரசியல் அமைப்பு. இட் இஸ் கால்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த புக் 3 ஆட்களுக்கு சில சட்டங்களை சொல்லியிருக்கு. அந்த 3 ஆட்கள் யாருன்னா பீப்புள், நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது. 2வது அரசாங்கம், கவர்மெண்ட். 3வது நீதிமன்றம், ஜுடிஷியல். அப்ப இந்த 3 ஆட்களுக்கும் தேவையான நிபந்தனைகளை போட்டது எந்த புக்னா கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி தான் இன் அண்ட் அவுட் நம்ம இந்தியன் பாலிட்டியில படிப்போம். மேம் அப்ப நம்ம நிறைய ரூல்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ரூல்ஸ் எல்லாம் படிக்க வேணும். கீர்த்தனா உங்களோட வீடியோ ஆன்ல இருக்குமா? சாரி, தேங்க்யூ. சோ நம்ம இவ்வளவு ரூல்ஸ் படிக்கணுமான்னு கேட்டா அவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் படிக்கவும் தேவையில்லை. எவ்வளவு ரூல்ஸ் தேவைன்றதை நானே உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த பீப்புள் ஆகிய நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சிலது இருக்கா? நமக்குன்னு சில கடமைகள் இருக்கா? டியூட்டிஸ். நமக்கு இருக்கக்கூடிய டியூட்டிஸ் மாதிரி அரசாங்கத்துக்கு சில டியூட்டிஸ் இருக்கா? அதுக்கு பேர் தான் டிபிஎஸ்பி. ஜுடிஷியரி நான் ஒண்ணு சொன்னேன்னா அந்த ஜுடிஷியரி தான் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். இப்போ இத பத்தி தான் நம்ம சாப்டர் பை சாப்டர் படிப்போம். இப்போ பீப்புள் ஆகிய நம்ம ஓட்டு போட்டு சில ஆட்களை தேர்ந்தெடுப்போமா? அப்போ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்கள் யாரு? நம்ம எம்பிக்கு ஓட்டு போட்டோம். இப்ப அப்கமிங் டிஎம்கே எல்லாம் எலெக்ஷன்ல நிக்க போறாங்களே, அது என்ன எலெக்ஷன்? எம்எல்ஏ எலெக்ஷன். அப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவோம். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்களா? அப்போ பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். அப்ப இவங்கள பத்தி எல்லாமே நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷன்ல தான் படிப்போம். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல தான் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அதை பத்தி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் த இந்தியன் பாலிட்டி. புரியுதுங்களா? அப்ப இந்தியன் பாலிட்டின்றது பேசிக்கா ஒரு கான்ஸ்டிடியூஷனை பத்தி படிக்கிறது. இப்ப நாளைக்கு நம்ம போய் ஒரு பியூரோக்ராட்டா, ஒரு அரசாங்க அதிகாரியா உட்கார்ந்து ஆளும் போதும் கூட நமக்கு அடிப்படையா வந்து முன்னாடி நிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா இந்தியன் பாலிட்டி தான். அப்போ ஒரு அரசாங்க அதிகாரிகளா நம்ம அடிப்படையா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்டும் இந்தியன் பாலிட்டி தான். இது தெரியாம நம்ம ஒரு நல்ல ஆபீசரா இருக்கவே முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ கேட்கும் போது நல்லா இருக்கு மேம். பட் இந்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி டிவைட் பண்ணி பாக்குறது? இந்த சப்ஜெக்ட் நம்ம 3 ஆங்கிள் டிவைட் பண்ணலாம். ஸ்டாட்டிக், கான்செப்ட், டைனமிக். இப்ப ஸ்டாட்டிக் அப்படின்றது என்னன்னா ஆர்டிகிள்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஸ்டாட்டிக் பார்ட். உதாரணத்துக்கு நான் ஆர்டிகிள் கேட்கவா? ஆர்டிகிள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு இல்லையா? சரி, ரைட் டு லைஃப் இதனுடைய ஆர்டிகிள் நம்பர் என்ன? ஆர்டிகிள்ன்றது ஒண்ணும் இல்லப்பா, சிம்பிளா சொல்றேன். ரூல்ஸ்ன்றது தான் ஆர்டிகிள்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் லாங்குவேஜ்ல ஆர்டிகிள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ரூலுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். சரியா? இத கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள்னு சொல்லணும். ஓகே, ஃபைன். இப்ப சொல்லுங்க, ரைட் டு லைஃப் எந்த ஆர்டிகிள்? ஈஸி தானே? என்ன ஆர்டிகிள் நம்பர் காணும்? ரைட் டு லைஃப். தமிழ்ல சொன்னீங்கன்னா ட்ரை பண்றேன். தமிழ்ல ஓகே. அதாவது வாழ்வுரிமை, வாழ்க்கைக்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை எந்த ஆர்டிகிள்? வாழ்வதற்கான உரிமை ஆர்டிகிள் 21 இல்லையா? ஓகே, ஆர்டிகிள் 21. இப்போ இப்ப நான் கேட்ட உடனே டக்குன்னு 21 நீங்க இத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கா மேம்? இப்போ இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம கான்ஸ்டியூஷன்ல 400க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு.
நம்ம அவ்வளவு படிக்க மாட்டோம். ஆனா எல்லா ஆர்டிக்கிளுக்கு பின்னாடியுமே நம்ம கண்டிப்பா ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் வச்சுக்கணும். இப்ப நான் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லுவா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 370. ஓகே, ஜம்மு காஷ்மீர் 370 தான். ஓகே, இப்போ இந்த ஆர்டிகல் 21 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இதை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க. எப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்மளோட ஓட்டு, நம்மளோட மேரேஜுக்கான அடிப்படையான வயசு என்ன? வாட் இஸ் த மேரேஜ் ஏஜ்? 21. 21 இல்லையா? அப்ப நமக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே 21ன்னு வச்சுக்கலாமா? ம் அப்போ ரைட் டு லைஃப் 21 அப்படின்னாலும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சா? அப்ப இனி ஆர்டிகல் ம் 21 வாழ்க்கைன்றத ஞாபகம் வச்சுக்கலாமா? எஸ். ம் ம் இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு நம்ம எல்லா ஆர்டிகிளையுமே நம்ம ஆல்மோஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்ல, இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டாட்டிக் பார்ட் எல்லாத்துக்குமே சில பல ஷார்ட்கட்ஸ் இருக்கு. சரி, இதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஆர்டிகிள். ஓகே, பிரசிடென்ட் எப்பவுமே ஏதாவது முக்கியமான சட்டம் ரீதியான சந்தேகங்கள் இருந்தால், சரியா, நீதிமன்றத்துக்கிட்ட அந்த சட்டம் ரீதியான சந்தேகங்கள் கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். சோ பிரசிடென்ட் கேன் கெட் அட்வைஸ் ஃப்ரம் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் யார்கிட்ட அட்வைஸ் கேட்கிறாரு? சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட. இதுக்கு ஒரு ஆர்டிகிள் நம்பர் இருக்கு. இந்த ஆர்டிகிள் நம்பரை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படி போட்டு ஞாபகம் வச்சுப்போம். The article is actually 143. ஓகே, இத நம்ம ம் ஒரு ஹார்டிங் போட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சோ இனி இந்த ஆர்டிகிள் பார்க்கும்போது நமக்கு அதாவது இந்த ஹார்டிங் பார்க்கும்போது நம்ம ஆஸ் ஆஸ்பிரண்ட் எது ஞாபகம் வருதோ இல்லையோ, நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பிரசிடென்ட் கெட்டிங் அட்வைஸ் ஃப்ரம் சீஃப் ஜஸ்டிஸ். குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை பெறுவதே நமக்கு இது ஞாபகம் இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப கூட சமீபத்துல இந்த ஆர்டிகிள் ரொம்ப முக்கியமா ஓடுச்சு. நம்ம பிரசிடென்ட் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. என்னன்னா, எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கூட நியூஸ்ல இந்த ஆர்டிகிள் ஓடிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, இப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதோ புரிஞ்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு சிம்பிளா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு சட்டத்துல டவுட் இருந்தா சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கேட்பாங்க. அப்ப ஆர்டிகிள் 143 என்ன? சீஃப் ஜஸ்டிஸ் பிரசிடென்ட், அவ்வளவுதான், முடிச்சு விட்டுணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகிள் பின்னாலுமே நமக்கு சில ஷார்ட்கட் இருக்கு. அப்ப இந்த ஸ்டாட்டிக் பார்ட் எல்லாத்தையுமே, ஸ்டாட்டிக் பார்ட்ன்றது மாற்றங்கள் செய்ய முடியாதவை, சரிங்களா? heard in your class ma'am, we will never forget. Oh, thank you Angelina. Fine. ஓ, அதனால நீங்க ஞாபகம் சொல்லிட்டீங்களா 143? ஓகே, சோ இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பல ஷார்ட்கட்ஸ் இருக்கு ஆர்டிகல்ஸ்க்கு. இதே மாதிரி இப்போ கான்செப்டுக்கு வருவோம். மேம் ஓகே மேம், ஆர்டிகல்ஸ்க்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லிட்டீங்க. கான்செப்ட்ன்றது என்ன? சில என்ன சொல்றது, கான்செப்ட்ன்றது நிபந்தனைக்குரிய விஷயங்கள். இதெல்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? அது புரிதல் மூலமாக, அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு கான்செப்சுவலா சொல்லி கொடுக்குறேன். இது உங்களுக்கு மறந்து போகுமா இல்லையான்றத நீங்க அப்புறமா முடிவு பண்ணுங்க. நம்ம எல்லாருமே டெமோக்ரஸின்ற ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா? டெமோக்ரஸி, குடியரசு, எஸ் ஆர் நாட், அல்லது மக்களாட்சி, இந்த மாதிரி வார்த்தைகள் ஸ்கூல் லைஃப்ல படிச்சிருப்போம். ரிப்பப்ளிக், டெமோக்ரஸி, இந்த மாதிரி வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? இது மக்களாட்சி, டெமோக்ரஸின்றது. எஸ், இந்த டெமோக்ரஸி, யாரும் மைக் ஆன்ல வச்சிருக்கீங்க, கொஞ்சம் எல்லாம் மியூட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் எனக்கு. எஸ், யா, ஃபைன். இப்போ நீங்க பேசும்போது அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க எல்லாம். ஓகே, மத்த நேரத்துல கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த டெமோக்ரஸின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? மக்கள், நம்ம. இப்போ இந்த டீமோ அப்படின்னா பீப்புள். இந்த கிரேசி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா ரூல்ஸ், சரிங்களா? அப்ப மக்கள் நமக்கான சட்டங்களை நாமே இயற்றக்கூடிய தன்மை தான் டெமோக்ரஸி. இப்ப மக்கள் நம்ம உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் ரூல்ஸ் எழுதிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த வார்த்தையை அடிப்படையா வச்சு நமக்கு ரூல் எழுத நம்ம சில ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதுதான் நம்ம எம்பி அல்லது எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப நமக்காக இந்த ஆட்கள் ஒரு வீட்டுல உட்கார்ந்து ரூல்ஸ ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுதான் பாராளுமன்றம். அப்ப அந்த பாராளுமன்றத்திலே 2 வீடு இருக்கே மேம். மேல ஒரு வீடு இருக்கு ராஜ்ய சபான்ட்டு, கீழே ஒரு வீடு இருக்கு லோக்கு சபான்ட்டு. அப்ப இந்த 2 வீட்ல எந்த வீடு மேம் டெமோக்ராட்டிக் வீடு? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? இப்ப டெமோக்ரஸினா என்ன? பீப்புள் ரூல்ஸ் மேக் பண்றாங்க.
நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். இப்ப எம்எல்ஏ விட்டுருங்க, எம்எல்ஏ ஸ்டேட்டுக்கு. இப்ப நம்ம பார்லிமெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். எம்பிக்கள் அப்போ நம்ம பீப்புள் ஓட்டு போட்டிருக்கோம் எம்பிக்களுக்கு, போய் ரூல் எழுது எங்களுக்காகன்ட்டு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப 2 வீடு இருக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள. இந்த 2 வீட்ல டெமோக்ராட்டிக் வீடு எதுன்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. விச் இஸ் த டெமோக்ராட்டிக் ஹவுஸ்? ராஜ்யசபாவா லோக்சபாவா? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லோக்சபா. லோக்சபா மேடம். லோக்சபா. லோக்சபா மேடம், லோக்சபா. கேட்டுடுச்சு. எக்ஸாக்ட்லி, லோக்சபா. இப்போ இதுக்கு ஆன்சர் தெரியாதவங்க கூட நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆமா நம்ம லோக்சபா எம்பிக்கு தானே ஓட்டு போட்டோம். ஏன்னா மத்த எம்பிக்களுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம். இந்த ராஜ்யசபா எம்பிக்கு நம்ம ஓட்டு போட்டதே கிடையாது. லோக்சபா எம்பிக்கு மட்டும்தான் நம்ம கால் வலிக்க லைன்ல நின்னு ஓட்டு போடுவோம். அப்போ இந்த எம்பிக்கள் எந்த வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காங்களோ அப்ப அந்த வீட்டை மட்டும்தான் டெமோக்ராட்டிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் இதுக்கு பேரு மக்கள் அவை. லோக்சபா இஸ் கால்டு தமிழ்ல மக்கள் அவை, ராஜ்யசபா மாநிலங்கள் அவை. லோக் என்றால் பீப்புள், லோக்குனா என்ன? பீப்புள். பீப்புளுக்கான அவை லோக்சபா. இப்போ இத முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில இவ்வளவு கான்செப்சுவலா எல்லாம் கேட்க மாட்டான். ஆனா இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்தி கான்செப்சுவலா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ டெமோக்ராட்டிக் பிரின்சிபிளை வெளிப்படுத்தக்கூடிய அவை எது அப்படின்னு கேட்டா, நம்ம உட்கார்ந்து பார்லிமெண்ட்னு கொடுத்து வச்சிருப்பான். ஸ்பெசிபிக்கா லோக்சபான்னு இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இப்ப லோக்சபான்னு நான் சொன்னேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் ராஜ்யசபா கிடையாதுன்னு புரியுதா? ஏன்னா பீப்புள் நான் ஓட்டு போட்டது லோக்சபா எம்பிக்கு தான். அப்ப லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிக்கு தான் பவர்ஸ் அதிகமா இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ராஜ்யசபா எம்பியும் உட்கார்ந்து இருக்காங்க, லோக்சபா எம்பியும் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப இந்த 2 எம்பிக்கும் சரிசமமான அதிகாரத்தை கொடுக்கலாமா, இல்ல நம்ம ஓட்டு போட்ட எம்பிக்கு தான் அதிகம் இருக்கணுமா? யாருக்கு ஈக்குவல், அதாவது ஈக்குவல் பவர்ஸ் கொடுக்கலாமா, இல்ல நம்ம எம்பிக்கு மோர் பவர்ஸ் கொடுக்கணுமா? நீங்க சொல்லுங்க. இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதையும் சொல்லிட்டேன். மக்களாட்சி, நம்ம எம்பிக்கு தான் அதிக பவர் கொடுக்கணும். நம்ம எம்பிக்கு தான் இல்லையா? மத்தவங்க நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, பீப்புள் ஹூ வி vote. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபருக்கு தான் மேடம். அவருக்கு தான் கொடுக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்ப நல்லா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம கான்செப்சுவலா சிலது படிப்போம். மணி பில்னு ஒண்ணு படிப்போம், பண மசோதா. இந்த மணி பில் லோக்சபாவுக்கு மட்டும்தான் பவர், ராஜ்யசபாவுக்கு நோ பவர்னு படிப்போம். இது நம்ம மகடிப்போம். ஆனா மகடிக்க கூடாது, புரிஞ்சுக்கணும். ஏன்னா மணி பில்ன்றது நம்ம பணம். அப்ப நான் ஓட்டு போட்ட எம்பி தான் அதை முடிவு பண்ணணும். அப்போ லோக்சபா எம்பி தான் முடிவு பண்ணணும், ராஜ்யசபா எம்பி முடிவு பண்ண கூடாதுன்னா அவங்களுக்கு அந்த பவர்ஸை நம்ம கொடுக்கல. விஷயம் புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு? அப்போ மணி பில் லோக்சபாக்கு ஏன் கொடுத்துருக்கோம்னா, பிகாஸ் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எம்பி எல்லாம் நான் ஓட்டு போட்டவங்க. அப்ப அவங்க ஓகே சொன்னா நான் ஓகே சொன்ன மாதிரி. திஸ் இஸ் கால்டு கான்செப்ட் இன் இந்தியன் பாலிட்டி. இப்போ இது கனெக்டிவிட்டி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. டெமோக்ரஸின்ற வார்த்தையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டெமோக்ரஸி, பீப்புள் ரூல். இந்த பீப்புள் ரூல்ன்ற வார்த்தையை வச்சு எம்பிக்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு பதிலா எம்பி அனுப்பி நீ போய் ரூல்ஸ் எழுதுன்னு அனுப்புறோம். அப்போ அதை அடிப்படையா வச்சுதான் லோக்சபா எம்பிக்கு மட்டும் பவர்ஸ கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் இஸ் மணி பில். புரிஞ்சுதுங்களா? சோ இப்படி நம்ம படிக்கும் போது இந்த கான்செப்ட் இப்ப சொல்லுங்க. இப்ப கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு மறந்து போயிடுமா, இல்ல லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும்? எனக்காக எல்லாம் சொல்ல வேணாம், உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. ஞாபகம் இருக்கும் மேம், ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கும் இல்லையா? இவ்வளவுதான். இப்போ இதை வச்சுதான் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. இப்போ கான்செப்சுவல் அசர்ஷன் ரீசன் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? மேல ஒரு கூற்று கொடுத்துட்டு அதுக்கான காரணம் இதுதானா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப இந்த கனெக்ஷனை நம்ம இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய தன்மை உண்டு. இதுவும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இப்போ பார்லிமெண்டரி பிரின்சிபல் எல்லாம் படிப்போம். முன்னாடிலாம் அது தேவையில்லை, ஆனா இப்போ உண்டு. பார்லிமெண்டோட எத்திக்ஸ் என்ன,
பார்லிமெண்ட் பிரின்சிபிள்ஸ் என்ன, ஏன் நமக்கு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ரெண்டு ஆட்கள் இருக்காங்க, இது அத்தனையும் நம்ம படிக்க வேண்டியது உண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைனமிக். இது என்ன மேம் டைனமிக்? டைனமிக்ன்றது ஒண்ணும் இல்ல, கரண்ட் அஃபேர். உதாரணத்துக்கு தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் 2025. இப்ப சமீபத்துல நடந்துச்சு இல்லையா ஒரு கேஸ், தமிழ்நாடு கவர்னர் மேல போட்டாங்களே, அந்த கேஸ பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிடும். ஏன்னா அந்த கேஸ் ஒரு ஹாட் கேஸ். அப்ப அந்த கேஸ்னால ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், பழைய ஆர்டிகிள் எல்லாம் உட்காந்து படிச்சு வச்சிருப்போம். ஆர்டிகிள் 200, 201 இது ரெண்டும் புக்ல இருக்கக்கூடிய ஆர்டிகிள் ஸ்டாட்டிக், இதை மட்டும் படிச்சு வச்சுட்டு இருப்போம். ஆனா எக்ஸாம்ல கொஸ்டின் கரண்ட் அஃபேரை கனெக்ட் பண்ணி கேட்டு வச்சிருப்போம். நம்ம இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ஆன்சர் போட்டு வச்சிருப்போம். ஆனா அந்த ஆன்சருக்கு, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா முடியும். நம்ம மைண்ட் செட் என்ன, இல்ல நான் கரெக்டா தான் போட்டேன் அப்படின்னு இருப்போம். ஆனா அவன் கொஸ்டின் கரண்ட் அஃபேர் ஓரியன்டா கேட்டு வச்சிருப்பான். அப்ப டைனமிக்கும் படிச்சு வச்சுப்போம். அப்ப 3 ஆங்கிளையுமே பார்த்து வச்சுப்போம். புரிஞ்சுதா உங்களுக்கு? Now, one subject that equals 2 mark. நம்ம ஒரே சப்ஜெக்ட் நம்ம கரெக்டா படிச்சோம்னா அதுல எவ்வளவு கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியது எந்த சப்ஜெக்ட்னா த ஐபி, தட் இஸ் இந்தியன் பாலிட்டி. ஏன்னா இது கஷ்டமான சப்ஜெக்டே கிடையாது. இப்போ இது வரைக்கும் பாலிட்டி பத்தி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்கன்னா இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு சொல்லுங்க, இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கஷ்டமா இருந்துச்சா, இல்ல உங்களுக்கு மேம் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு தோணுச்சா? இல்ல மேம் என்னால பிக்ஸ் பண்ண முடியல, நான் கஷ்டமா ஃபீல் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. சந்தோஷ், நீங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பர்ன்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் யூ. உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். வேற யாராவது சொல்லுங்க. எனி அதர் ஸ்டூடெண்ட்? நான் இதான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி. நானே இதான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சிக்கு. யூபிஎஸ்சி ஆஸ்பர்னாலே டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தா பாலிட்டி தெரிஞ்சுதானே பார்க்கும். மத்தவங்க யாராவது இதான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்திருக்கேன், பட் ஐ ஃபெல்ட் பாலிட்டி ஓகே அப்படின்ட்டு யாராவது? சரி, ஓகே. இன்னும் என்னால பிக்ஸ் பண்ணிக்க முடியல மேம் அப்படின்றீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப பார்த்தலாம். வாட் இஸ் பேசிக்கலி ரிப்பீட்டட் இன் டிஎன்பிஎஸ்சின்னு பார்க்கலாம். ஈஸி தான் இல்லைங்களா சௌமியா? ஓகே. பொதுவா நமக்கு டிஎன்பிஎஸ்சில ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி என்ன தெரியுங்களா? என்னங்க? ப்ளீஸ் மியூட் யூ மைக். ஓகே. சோ ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி என்னன்னா, சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான் டிஎன்பிஎஸ்சி. அதுல ஒண்ணு ஆர்டிகிள்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், இந்த பவர்ஸ் பத்தி கேட்கறது, பார்ட்ஸ், பிரியாம்பிள் பத்தி கேட்கறது, இது இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் கன்சிஸ்டன்டா கேட்டுட்டே இருப்பான். இதே யூபிஎஸ்சிக்கு பாத்தீங்கன்னா பிவைக்யூ படிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். இதை டச் பண்ணாதீங்க, சும்மா வேணா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு. ஆனா டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டிப்பா பிவைக்யூ ஒரு வாட்டி போட்டு பார்க்க சொல்லுங்க. ஏன் அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா, சில ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நமக்கு ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பெரிய பாசிட்டிவ் சைட் நமக்கு என்னன்னா டிஎன்பிஎஸ்சி. ஆனா வெறும் பிவைக்யூ மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சில இன்னும் மித்து இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ரீசெண்டா ஒரு சம்பவம் நான் பார்த்தேன். பிவைக்யூ வாங்கி படிச்சா பாஸ் பண்ணிடலாம்பா டிஎன்பிஎஸ்சி. நாங்க அப்படி யாருக்காவது ஐடியா கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா இப்பவே அந்த ஐடியாவெல்லாம் எரேசர்ல ஆசிட் போட்டு அடிச்சிடுங்க. அதெல்லாம் எங்க காலம் பிவைக்யூ வாங்கி வச்சு படிச்சு பாஸ் பண்ணலான்ட்டு. இந்த காலம்லாம் 1000 times திங்க் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா முடியாது. பிவைக்யூ இஸ் 20% ஹெல்பர்ஸ், பட் 50% ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது ஒரு 20% ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் 30% நம்ம ரீச் பண்றது என்னன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் எங்க மேம் இருக்கேன்? நான் ஈஸியில இருக்கேனா, மாடரேட்ல இருக்கேனா, டஃப்ன்ற ஏரியால இருக்கேன், நானே தெரியாம நிக்கிறேன் மேம். இப்ப நான் என்ன எங்க கொண்டு போய் பிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு உங்க மைண்ட்ல ஓடும். இப்ப நம்மள பிக்ஸ் பண்றதுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். ஈஸியா டஃபான்றதை முடிவு பண்ணலாம். தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல ஆர்டிகிள் 200 and 201 பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில வேர்டிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 200 என்னன்னு நான் சொல்றேன். இந்த 200 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பில்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர், சரியா? நான் தான் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு.
என் டேபிளுக்கு வந்தது. நீங்கெல்லாம் எம்எல்ஏ, ஓகே, தமிழ்நாடு எம்எல்ஏ. நீங்க இந்த பேப்பரை என் டேபிளுக்கு அனுப்பியிருக்கீங்க. இந்த ஆர்டிகல் 200 என்ன சொல்லுதுன்னா, இந்த பேப்பர் வந்த அடுத்த நிமிஷம் ஒண்ணு நான் சைனை போட்டுடணுமா, இல்லைன்னா இருங்கப்பா பாக்குறேன் அப்படின்னு சொல்லணுமா, அப்படி இல்லைன்னா ஒழுங்கா பாருங்கன்னு உங்களுக்கே அனுப்பிடணும். அதையும் மீறி போனா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, நீங்க பிரசிடென்ட் மீட் பண்ணுங்கன்னு இந்த பேப்பரை நான் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சிடணும். அண்ட் ஆர்டிகல் 201 என்ன சொல்லுதுன்னா, அந்த பேப்பர் பிரசிடென்ட்டுக்கு போச்சுன்னா, இப்ப இந்த நிமிஷம் நான் பிரசிடென்ட்னு வச்சுப்போம், நான் சைன் பண்ணணும், இல்ல வித்தோல்ட் அல்லது அதே மாதிரி ஒழுங்கா பாருங்கன்னு உங்களுக்கே திரும்பி அனுப்பிச்சிருக்கணும். இத பத்தி தான் ஆர்டிகல் 201. ஆனா இந்த இடத்துல எங்கேயுமே எவ்வளவு நாட்களுக்குள்ள நான் அனுப்பணும் அப்படின்னு நோ டைம். எவ்வளவு நாட்கள் அந்த ரீகன்சிடரேஷன் இருக்கு இல்லையா, ஒழுங்கா பாருங்கன்னு திரும்பி அனுப்பணும்னு சொன்னனே, அது எத்தனை நாட்களுக்குள்ள அனுப்பணும்னு சொல்லப்படுறேன். இதுதான் இப்போ சமீபத்துல பெரிய பிரச்சனையாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 13 பில் வந்து கவர்னர் ரொம்ப நாளா சும்மாவே வச்சிருந்தாராம். இவங்க கேட்டோன்னே கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. யாரு, நம்ம கவர்னர். பிரசிடென்ட்டும் சும்மாவே வச்சிருந்திருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, ரீகன்சிடரேஷன், அதாவது நான் உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பினேன் இல்லையா, ரிட்டர்ன் அனுப்பினதை நீங்க மறுபடியும் எனக்கு அனுப்பினால், கவர்னருக்கு அனுப்பினா கவர்னர் சைன் பண்ணணும் பொதுவாக. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, சைன் பண்ணாம பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி அதை வேஸ்ட் பண்ணிடுவார் பில்ல. அதனாலதான் கேஸ் போட்டுருவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீங்கெல்லாம், உங்க வாய்ஸ் பெருசா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண கவர்னர்னா என் வாய்ஸ் பெருசா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில? சொல்லுங்கப்பா. நான் கவர்னர், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கப்பா. நீங்கெல்லாம் பீப்புள் ஓட்டு போட்டு வந்த ஆட்கள். அப்போ ஒழுங்கா பாருங்கன்னு அனுப்பி நீங்க திரும்ப அதை அனுப்பியிருக்கீங்க எனக்கு. இப்ப நான் அதை கையெழுத்து போடணும்ன்றது நியாயம்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சதா நியாயம்னு நினைக்கிறீங்களா? 12 பில், அதுவும் 1 2 இல்ல, 12 பில். சொல்லுங்க அதர்ஸ், சொல்லுங்க எது நியாயம்? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சதா இல்ல நான் சைன் பண்றது நியாயமா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? என்ன சொல்றதுன்னு தெரியலையா, இல்ல புரிஞ்சுக்க முடியலையா? பட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு ரிசீவ் ஆச்சா? Okay. எல்லாருக்குமே புரிஞ்சது இல்லையா? யாருக்கும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியாம இல்லையே? everyone were able to understand, right? சைன் பண்ணணும், எக்ஸாக்ட்லி. ஆனா உங்களுக்கே கோவம் வருதுல்ல, நாங்களாம் பீப்புள் ஓட்டு போட்டு வந்தோம், நாங்க திரும்பி அனுப்பினா நீங்க அதை சைன் பண்ணணும்ல அர்த்தம். இந்த கோவத்துலதான் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. இப்ப கோர்ட் என்ன தெரியுமா பண்ணிருக்கு, ஆர்டிகிள் 142 யூஸ் பண்ணி அவ்வளோதும் பீப்புள் ஓட்டு போட்டவங்க எல்லாம் அனுப்பினா நீ சைன் பண்ணணும். அதை விட்டுட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சு நீ லேட் பண்ண காரணத்தினால இந்த நிமிஷம் இந்த 12 பில்லும் சட்டமாக்கப்படும். கவர்னர் சைனே தேவையில்ல போமேன், இந்த நிமிஷம் அதெல்லாம் சட்டம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டான். இது நல்லா இருக்குல்ல? பொதுவாக இந்த பேப்பர்லாம் சட்டம் ஆகணும்னா நான் சைன் பண்ணணும் கவர்னர். ஆனா என் சைனே இல்லாம சுப்ரீம் கோர்ட் இந்த நிமிஷம் அது சட்டம் அப்படின்ட்டான். இவ்வளவுதான் அதிகபட்ச டஃப்னஸ். இது கரண்ட் அஃபேர்னால. இப்ப சொல்லுங்க, இந்த டஃப்னஸ் இப்ப நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா இல்லையா? இது நம்ம திரும்ப பார்ப்போம் கிளாஸ்ல. அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம். பட் ஓரளவுக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த கேஸ. பட் ஓரளவுக்கு உங்களால இதை புரிஞ்சுக்க முடிஞ்சது இல்ல? ஏன் வந்து பீப்புள் ஓட்டு போட்டு அனுப்பினதை நான் சைன் பண்ணணும்னு சொன்னேன், அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஏன் சப்போர்ட் பண்ணாங்கன்ற காரணத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Are you able to understand this concept? இது கூடவே இப்ப பாருங்க, ஈஸியான ஒரு விஷயம் சொல்றேன். டாப்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த டாப் ஸ்கீம் என்ன தெரியுமா? ரொம்ப வருஷமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2003 நினைக்கிறேன், அப்பதுல இருந்து
எம்ப்ளாயிஸ் எல்லாம் பென்ஷன் கொடுங்க பென்ஷன் கொடுங்கன்னு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பென்ஷனுக்கு உண்ணாவிரதம் எல்லாம் இருந்தாங்க. இப்ப கூட நான் ஐ திங்க் லாஸ்ட் வீக் பார்த்தேன், விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் கிட்ட எல்லாம் கூட உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில டாப்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. இப்ப இந்த ஸ்கீமை பத்தி எல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதுல இருந்து ஃபண்ட் போகுது, அப்ப இந்த ஃபண்டை பத்தி படிக்கணும், அடுத்து பட்ஜெட்டை பத்தி படிக்கணும். அவ்வளவுதான். இந்த ஃபண்டுக்கான ஆர்டிக்கிள் என்ன, பட்ஜெட்டுக்கான ஆர்டிக்கிள் என்ன, தட்ஸ் இட். இது நம்ம திரும்பி படிப்போம். இது எங்க படிப்போம்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிப்போம் இந்த டாப் ஸ்கீம். ஐ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்ட்டா யூ ஃபால் அண்டர் த கேட்டகரி டஃப். இல்ல மேம் நீங்க சொல்லி கொடுத்த எனக்கு புரிஞ்சிருச்சு மேம் அப்படின்னா யூ ஃபால் அண்டர் த கேட்டகரி ஈஸி. புரிஞ்சுது புரிஞ்சுது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா யூ ஃபால் அண்டர் த கேட்டகரி moderate. Okay, so nothing is tough provided எதுவுமே நம்ம புரிஞ்சிக்காத வரைக்கும் அது கஷ்டமா தான் இருக்கும். இப்போ இது preliminary. சரி, இப்ப நம்ம மெயின்ஸுக்கு போலாமா? ரீசெண்டா நடந்த குரூப் 1A மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இது. மேம் பிலிம்ஸ் தப்பிச்சிடலாம், மெயின்ஸ் அங்க மாட்டிப்போமே. மெயின்ஸ் ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல. பிலிமினரியில படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாம் ஒழுங்கா படிச்சு நல்லா மக்கடிச்சு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே மெயின்ஸ் ஈஸியா கொண்டு போயிடும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. எக்ஸ்பிளைன் த கண்டிஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இன் கிராண்டிங் ரெகக்னிஷன். அப்ப இவன் என்ன கேட்டிருக்கான், எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னிஷன் கொடுக்கறதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? தேங்க்யூ மிஸ்டர், ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் மிஸ்டர் ஆர் மிஸ் ஜே. தேங்க்யூ ஜே. சோ நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட்டஸ் வாங்க என்ன கண்டிஷன்? இது ஒரு 10 மார்க். அழகா இதை சூஸ் பண்ணிடுவோமா? ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். அடுத்தது என்ன கேட்டிருக்கான், ஒர்க்கிங் ஆஃப் கிராம சபா இன் தமிழ்நாடு. அடுத்தது ஐடென்டிஃபை த சேலஞ்சஸ். இப்பெல்லாம் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டா, இதெல்லாம் நம்ம படிச்சிருவோம். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கிளாஸ்ல டீகோட் பண்ணிடுவோம். ஓகே, இப்ப இங்க பாருங்க, இப்போ ஒரு மெயின்ஸ் ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும், இதை நம்ம 10 மார்க்குக்கும் எழுதிக்கலாம், 15 மார்க்காவும் டீகோட் பண்ணிக்கலாம். ஓகே ஜோதி, ஓகே ஓகே, வெல்கம் ஜோதி. ஃபைன். சோ இந்த ஒர்க்கிங் ஆஃப் கிராம சபா இன் தமிழ்நாடு பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு மெயின்ஸ் ஆன்சர்னு வச்சுக்கோங்க. இப்ப அவன் கேட்டது என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை டீகோட் பண்ணலாமா? எலாபரேட் பண்ண சொல்லியிருக்கான். எலாபரேட்னாலே கொஞ்சம் விரிவுபடுத்தி எழுதணும். இப்போ நம்ம பஞ்சாயத்து ராஜை பத்தி எழுதிடக்கூடாது. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிச்சு பார்த்துட்டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனை பத்தி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே தப்பாயிடும் கொஸ்டின். இங்க அவன் ஸ்பெசிபிக்கா கிராம சபான்ட்டான். அப்ப கொஸ்டின் கிராம சபாவோட தான் பிக்ஸ் ஆகும். புரிஞ்சுதா? எனக்கு கொஸ்டின் தெரியல, பேஜை ஃபில் பண்ணணும்னு நீங்க உட்காந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி எழுதிட்டு இருந்தீங்கன்னா அங்கே கொஸ்டின் காலி. அப்போ ஸ்பெசிபிக்கா கிராம சபா. அப்ப ஃபர்ஸ்ட் கிராம சபா என்றால் என்ன, அதற்கான ஆர்டிக்கிள் என்ன, இதான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட். அடுத்து தமிழ்நாட்டின், ஏன்னா இது கொஸ்டின் பேப்பர் தமிழ்நாடு பத்தி. அப்போ ஏன்னா அங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டான் தமிழ்நாடுன்னு. அப்போ தமிழ்நாடினுடைய கிராம சபாவுக்கான சட்டம் என்ன, இந்த 2 வேர்டு கண்டிப்பா இருக்கணும். இது கீவேர்ட்ஸ். இது 2 என்ன நமக்கு கீவேர்ட். இது இன்ட்ரோலயே இருக்கணும். ஓகே, அடுத்தது தமிழ் மீடியம்லயும் மெட்டீரியல் கொடுக்கும். மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே உண்டு. நெக்ஸ்ட், புக்ஸ் கொடுக்கும் போதும் கேட்போம் எந்த மீடியம் உங்களுக்கு வேணும்ட்டு. சில புக் மட்டும் தமிழ்ல மட்டுமே இருக்கும், அது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ்ல தான் படிச்சாகும். சில ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் எல்லாம் மட்டும். சரிங்களா? ஆல் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் ஆஃப் அ வில்லேஜ் பஞ்சாயத். காம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய ஓட்டர். அப்ப அடுத்த அந்த கிராம சபாவை பத்தி, அந்த கிராம சபால இருக்கக்கூடிய காம்போசிஷன் என்ன, கிராம சபா எத்தனை நாட்கள் நடக்கும், அதை கண்டிப்பா எழுதி காமிக்கணும். ஏன்னா அந்த கொஸ்டின் கிராம சபாவை பத்தி. அடுத்தது இப்ப கிராம சபாவின் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான், ஒர்க்கிங் ஆஃப் கிராம சபான்னு கேள்வி. அப்ப கிராம சபாவோட ஃபங்க்ஷன்ஸ் தான் மெயின். அப்ப கண்டிப்பா நம்ம இப்படி கிராம சபாவினுடைய வேலைகளை பத்தி தான் கொஸ்டின்ல எழுதணும். இப்போ இதுல நம்ம இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்ல ஞாபகம் வராது, நமக்கு ஹெட்டிங்காவது ஞாபகம் இருக்கும்.
அப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, ஹெட்டிங் எழுதிட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்கை பத்தியும் ஒவ்வொரு பாயிண்டாவது எழுதணும். ஏன்னா இது 10 மார்க் தான். இது நான் வந்து 10 ஆர் 15 எப்படி கேட்டாலும் எழுதக்கூடிய அளவுக்கு நான் இங்க கண்டென்ட் காமிச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம், பிளானிங் கிராம சபா தான் பண்ணுவான், சோஷியல் ஆடிட் கிராம சபா பண்ணுவான், அவன் அக்கௌண்டபிலிட்டி இதுதான் மெயின் கிராம சபாவுக்கு. அண்ட் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவன். ஒரு பிரச்சனைனா கிராம சபா மீட்டிங் போட்டு அங்க உட்கார்ந்து வில்லேஜஸ் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேசி தீர்ப்பாங்க. தென் பினான்சியல் ஓவர்சைட், என்னப்பா இவ்வளவு பணம் வந்துச்சு கணக்கு கொடுங்க அப்படின்னு கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவங்க அவங்க. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹெட்டிங் மாதிரி போட்டு அது கீழே ஒவ்வொரு பாயிண்டா எழுதி அந்த ஃபங்க்ஷன்ஸை எழுதணும். அடுத்து கன்க்ளூஷன், கடைசியா அவன் வந்து ஒரு வாட்ச் டாக், டிசிஷன் மேக்கிங் அட் த வில்லேஜ் லெவல், இந்த மாதிரி சில வார்த்தைகள் எழுதி கிராம சபாவை பத்தி யாராவது ஏதாவது கோட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இந்த கோட்ஸை ஒண்ணு கடைசியாகவோ அல்லது ஸ்டார்டிங்லயோ எழுதி முடிக்கணும். இப்படிதான் நம்மளோட மெயின்ஸோட ஆன்சர் ரைட்டிங் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இது வந்து குரூப் 1 இப்ப ரீசெண்டான இது வந்து சாரி இதுவுமே 1A தான், குரூப் 1A எக்ஸாமோட தான். இது 15 மார்க் தாங்க. இதுல இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸே கிடையாது. எல்லாமே நம்ம சிலபஸ்ல படிப்போம். நான் சொன்னேன் இல்லையா, அமெண்ட்மெண்ட் பத்தி கண்டிப்பா ஏதாவது கேள்வி கேட்பாங்க பாருங்க, ஏதாவது ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி கேட்போம். அப்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 15 அமெண்ட்மெண்ட் படிச்சு வச்சிருவோம். ஓகேங்களா? அண்ட் தென் அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துலதான் ஹைலைட்டு. சர்க்காரியா கமிஷன் பார்த்தோம்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, சர்க்காரியா கமிஷனை பத்தி ஃபுல்லா எழுதி வச்சிருவாங்க. இங்க கேள்வி அது கிடையாது, ரீசன்ட் கரண்ட் அஃபேரை வச்சு எழுதணும். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, கரண்ட் அஃபேர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும்னு, இதுக்காக. கிளியர்? நெக்ஸ்ட், இப்போ சமீபத்துல நடந்த குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இது. இப்ப இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா 5 கொடுத்து 4 எழுத சொல்லுவோம். கண்டிப்பா 4 கொஸ்டின் இதுல தெரிஞ்சிடும். அதையும் மீறி ஏதோ ஒண்ணு தெரியலன்னு வச்சுப்போம். இங்க பாருங்க, ஃப்ரீடம் டு இன்னோவேஷன் இன் இந்தியா இஸ் சப்போர்ட்டட் பை கான்ஸ்டிடியூஷனல் எத்தோஸ். இது என்ன மேம், ஏதோ எத்தோஸ் கித்தோஸ்லாம் கொடுத்திருக்கானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆமா, கேட்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையா தான் இருக்கு, ஆனா பயப்பட வேண்டாம். இது என்னன்றத நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். Freedom to innovation in India is supported by the constitutional ethos. Explain. இவன் அழகா சொல்லிட்டான். அவன் இலாபரேட்னா இவன் எக்ஸ்பிளைன் தான். மொத்தத்துல ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி எக்ஸாம் எழுதினா போதும். இன்ட்ரோடக்ஷன். அப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்றது இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இதை வைத்துதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம கான்ஸ்டிடியூஷனோட வளர்ச்சி அல்லது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கான காரணங்களே இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள். அப்ப அந்த வார்த்தைகள் கான்ஸ்டிடியூஷன்ல எங்கெங்க பலமா இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ சில வார்த்தைகள் நம்ம பிராக்டிஸ்லயே தான் கொண்டு போவோம். ஓகே, சரி. இப்ப நான் சொன்ன இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ். சோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அண்ட் என்னுடைய டெலிகிராம் சேனல் யுகசெல்வி கோபிநாத், சோ நம்ம சாட் பாக்ஸ்ல கூட உங்களுக்கு லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மெட்டீரியல்ஸும் அதுல ஷேர் ஆகும். இப்போ உங்களுக்கு பொதுவான சந்தேகங்கள் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். கோர்ஸ் பத்தி இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு டெமோ இஸ் ஹிஸ்டரி. உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஹிஸ்டரி ஃபேக்கல்ட்டியும் ஒன் ஆஃப் அ வெரி டாப் அண்ட் சீனியர் ஃபேக்கல்ட்டி தான் எடுக்கிறார். சரிங்களா? அவருக்கு கிட்டத்தட்ட 10 years of experience in teaching and group 1 mains question paper evaluate பண்ணிருக்கார். அந்த டீம்ல ஒர்க் பண்ணிருக்கார். ஒரிஜினல் group 1 mains evaluation டீம்ல ஒர்க் பண்ண ஒரு ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு எடுக்க போறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த டெமோல அவர் எடுக்கும் போதே உங்களுக்கு அவரோட எக்ஸ்போஷரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது நாளைக்கு ஈவினிங் 6 PM. ஓகே, சோ மிஸ் பண்ணாம ஹிஸ்டரி டெமோவையும் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கோர்ஸ் பத்தி தெரியணும்னா இந்த கான்டாக்ட் டீடைல்ஸுக்கு கால் பண்ணலாம். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட கோர்ஸ் 10 months. இந்த கோர்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்துதான். நீங்க இப்ப பே பண்ணக்கூடிய ஃபீயும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு சேர்த்துதான். சில ஸ்டூடெண்ட்ஸ் போன்ல வந்து மேம் இந்த ஃபீ ப்ரிலிம்ஸ்க்கான்னு கேக்குறீங்க, கிடையாது. மத்த அகாடமிமா நம்ம ஃபீ சார்ஜ் பண்றது கிடையாது.
It is a fee for both prelim and mains with 5 different set of books also. ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் இதுல உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இதுல டெஸ்ட்டுக்கு நாங்க லிமிடேஷன்ஸே வைக்கிறது கிடையாது. எங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பெட்டர் ஆக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு மேம் இவ்வளவு டெஸ்ட் தான் வைப்பீங்களா அப்படின்ட்டு எல்லாம் நீங்க நினைக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? ஃபீ டீட்டெயில் நீங்க ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம ஒரு வார்த்தை மேமோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ன்றத ப்ளீஸ் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? அதுக்கான டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தனியா அவைல் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் மேக் ஷுர் தட் நீங்க இந்த கோர்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இல்ல என்கிட்ட பேசணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்க. என் கூட தனியா 1-to-1 உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா ஆபீஸ்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. குரூப் 2 PCM, எஸ், இதுல சதீஷ், இதுல உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 ரெண்டுத்துக்குமே தேவையான PCM தான். குரூப் 2 மெயின்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்க சதீஷ். ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் ரெண்டுத்துக்குமே மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, எஸ் காயத்ரி, ஆல் த ஃபேக்கல்டிஸ் வில் பி ஆல்மோஸ்ட் டீச்சிங் லைக் மீ ஒன்லி. ஓகே, என்னோட நீங்க வந்து இந்த 2 நம்பருக்கும் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணலாம். டெலிகிராம்ல மெசேஜ் பண்றதா இருந்தா மட்டும் இந்த நம்பருக்கு பண்ணுங்க. ஆனா வாட்ஸ்அப்ல பண்றதா இருந்தா 2 நம்பருக்குமே நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம் அல்லது கால் பண்றதா இருந்தாலும் 2 நம்பருக்குமே பண்ணலாம். எஸ் காயத்ரி, ஆல் த ஸ்டாஃப் வில் பி வெரி கூல். நீங்க இந்த 1 வீக் டெமோ இருக்கு, 1 வீக் நீங்க எல்லா ஃபேக்கல்ட்டியுமே பாருங்க, இன்க்ளூடிங் சயின்ஸ் அண்ட் டெக் கிளாஸஸ்மே உண்டு. அது மட்டும் இல்லாம சயின்ஸ் வந்து சில முக்கியமான ஏரியாஸ் பேசிக் ஏரியால இருந்தே இந்த வாட்டி நம்ம அகாடமில சொல்லி கொடுத்துட்டு தான் சயின்ஸ் அண்ட் டெக்மே கொண்டு போகும். ஏன்னா சயின்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா 45 மார்க்ஸ் இருக்கு. அந்த 45 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்தே எடுக்கிறாங்க. மேம் ஆப்டிடியூட், எஸ் எஸ், ஆப்டிடியூட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். See, இதுல ஆப்டிடியூடும் இன்க்ளூடட் தான். ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழுமே இன்க்ளூடட். ஓகேங்களா? சி, இந்த கோர்ஸ்ல ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழுமே இன்க்ளூடட் தான். நீங்க குரூப் 2 குரூப் 2 எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த லாங்குவேஜ் நீங்க என்னன்னு சொல்லிடணும். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிஸ் பண்ணாம ரெஃபர் பண்ணுங்க, அவங்களையுமே அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. சப்போஸ் டெமோ அவங்க பார்க்கணும்னா யூடியூப்ல இருக்கும் என்னோட டெமோ, இந்த டெமோ, அப்பமா நீங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? டெலிகிராம் மேம், ஒரே ஒரு டெலிகிராம் தாங்க யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் சந்தோஷ். கிளாஸஸ் வில் பி ஆன்லைன். சப்போஸ் நீங்க அன்னைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரெக்கார்டிங் அவைல் பண்ணுவாங்க. ரெக்கார்டிங் வில் பி ஓபன் ஃபார் 2 days. நீங்க அந்த 2 daysல அந்த ரெக்கார்டிங் வாங்கி பார்த்துக்கலாம். ஓகேங்களா காயத்ரி? ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் தான் இருக்கும், அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து நாங்களே ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அந்த ஸ்கெடியூல்ல உங்களுக்கு மார்னிங் 8 AM நாங்க ஒரு ஸ்கெடியூல் கொடுப்போம். அந்த 8 AM நாங்க சில டாபிக் சொல்லிடுவோம். அந்த டாபிக் நீங்க படிச்சு ரெடியா இருக்கணும். 9 o'clock கிளாஸ் இருக்கும், அடுத்து ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ 2 கிளாஸ் நடக்கும். சம்டைம்ஸ் ஈவினிங் 4 PM ஒரு கிளாஸ் இருக்கும், மார்னிங் 9 AM ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் தான். ஏன்னா சிலர் வந்து உங்களுக்கு எடுக்கிறவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதனால சாட்டர்டே சில கிளாஸ் இருக்கும். ஆனா மேக்சிமம் பர் வீக் 8 கிளாஸஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு நடுவுல டெஸ்ட் இருக்கும். அண்ட் 8 AM நாங்க சொல்லிட்டோம் இல்லையா, அதுக்கான சப்சிக்வெண்ட் டெஸ்ட் அன்னைக்கு 8 PM இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு பிளான் நாங்க கொடுத்துருவோம், அந்த பிளானுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? 8 PM ஒரு மெயின்ஸ் ஒரு 2 கொஸ்டின் கொடுத்து அதை எழுத சொல்லுவோம் வீட்லயே. இப்ப ஒர்க்கிங் மேம், நான் ஒர்க்கிங் ஆச்சு, அப்ப ஒர்க் அவர் முடிச்சிட்டு வந்து நீங்க அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் பார்த்துட்டு நீங்க படிச்சுட்டு அன்னைக்கு என்ன டெஸ்ட் சொல்லியிருந்தாங்களோ அந்த டெஸ்ட்டுக்கு நீங்க படிச்சுட்டு நீங்க எழுதணும். ஓகேங்களா? சோ ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் 2 பேருக்குமே இது ஃபீசிபிளா தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம ஒரு பேட்டர்ன் தான் கொண்டு போகும். ஓகே, பிஃபோர் த எக்ஸாம் கம்ஸ் உங்களுக்கு சிலபஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டு மெயின்ஸுக்கு சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. ப்ரிலிம்ஸ் போயிட்டு இருக்கும் போதே மெயின்ஸுக்கான சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடும். எத்திக்ஸ், என்விரான்மெண்ட், இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் போதே உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்மே ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, எனி டவுட்ஸ்? ஃபைன் மேம் 2 days மட்டும்தான் கிளாஸஸ் இருக்குங்களா மேடம்? ஐயோ, 2 days மட்டும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 2 கிளாஸ். என்ன இல்ல இல்ல இல்ல
நம்ம இன்னைக்கு பார்க்கலன்னா நீங்க 2 டேஸ்க்குள்ள பாத்துடணும்னு சொன்னீங்கல்ல மேடம், அதுக்கு பொதுவா கேக்குறேன். வந்து 2 நாள் ஓப்பனிங் இருக்கும் ஆக்சஸ். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க ரெக்கார்டிங் ரெக்வஸ்ட் போட்டு என்ன ரீசன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திரும்ப ரெக்கார்டிங் ஆக்சஸ் கொடுக்கும். ஏன்னா சில வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், மிஸ் ஆயிருக்கும். அப்ப நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேடம், தேங்க்யூ. Classes starting is on 19th. ஓகே காயத்ரி, 19th ஜனவரி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது எதுக்காகனா நமக்கு வந்து அப்பதான் நம்மளும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஃபிக்ஸ் ஆகும். இல்ல நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு நம்ம அந்த போஸ்ட்போனிங் ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கவே கூடாது. அது எப்பவுமே நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய டேமேஜ் அது. எப்பவுமே எனக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்சி எப்பவுமே இருக்கணும்னு நினைப்பேன். உங்களோட ப்ரிப்பரேஷன்ல எதெல்லாம் ஹர்டில்ஸ் ஆகுமோ அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஈவன் ஆஃப்டர் ஸ்டார்ட் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை நான் மானிட்டர் பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்க டெஸ்ட் எடுக்கிறீங்களா இல்லையான்னு முதற்கொண்டு நான் மானிட்டர் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்ட் 2-3 டெஸ்ட் எடுக்கல. அவங்களுக்கு பிரைவேட்டா நான் மெசேஜ் போடுவேன், ஏன் நீங்க டெஸ்ட் எடுக்கல, உங்களோட டெஸ்ட் மார்க்ஸ் எதுவுமே எனக்கு விசிபிளா இல்லையே, எத்தனை இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எடுக்கல, ஏன் எடுக்கலன்ட்டு ஐ கீப் ஆன் டெக்ஸ்டிங் தெம். அண்ட் அவங்க என்கிட்ட பேசணும்னா 1-to-1 அரேஞ்ச் பண்ணி கூட ஃப்ரீக்வெண்டா வி கீப் ஆன் செக்கிங் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ். அது எதுக்காகனா நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கு அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் கனெக்டிவிட்டி இல்லாம போகாது. வி கீப் ஆன் செக்கிங் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட். நீங்க அது நீங்க போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஏன் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களோட சக்சஸும் எனக்கு முக்கியம். என்னோட ரீச் ஆஃப் யூ அண்ட் கனெக்டிவிட்டி வித் யூ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு மீ பிகாஸ் யுவர் நெக்ஸ்ட் சைட் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ அண்ட் யுவர் சக்சஸ் இஸ் ஆல்சோ வெரி எசென்ஷியல் இல்லைங்களா? ஏன்னா நீங்க வந்திருக்கீங்க 1 இயர்ன்றது ரொம்ப ப்ரெஷியஸ். அப்போ ஒரு இடத்துல நீங்க ஸ்லிப் ஆனாலும் அடுத்த எக்ஸாம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணும். அந்த அடுத்த எக்ஸாம்ன்றதே இருக்கக்கூடாது. இந்த வாட்டி வந்தோமா படிச்சோமா கிளியர் பண்ணிட்டு போயிடணும். அந்த கிளியர் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி எங்களால பண்ண முடியுமோ. ஏன்னா நீங்க கொஞ்சம் டிவேட் ஆகுறீங்கனாலே நான் ஃபர்ஸ்டே செக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன் டிவேட் ஆகுறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் ஆல்சோ யூ கேன் கெட் கனெக்டட் வித் அஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஐ திங்க் ஸோ ஐ கிளியர்ட் ஆல் யோர் டவுட்ஸ். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் கிளாஸ் நோட்ஸ் கிளாஸ்ல போர்ட்ல எழுதி போடும்போது தமிழ்ல நான் டிக்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன். போர்ட்ல இங்கிலீஷ்ல எழுதினாலும் சில வார்த்தைகள் தமிழ்ல எழுதுவேன் அண்ட் தமிழ்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன். மேம் ஐ எம் a private band person so able to online class but you are quite yeah. see working people தனியா நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனியா ஆக்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஒர்க்கிங் பீப்புள் நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒர்க்கிங்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு ஆக்சஸ் பாயிண்ட் தனியா இருக்கும். சரிங்களா? நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ரெக்வஸ்ட் எல்லாம் கேட்கவே தேவை இருக்காது. ஏன்னா ஒர்க்கிங் பீப்புளுக்கு அந்த ஓப்பனிங் தனி. ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஓகே, ஸோ நாளைக்கு ஈவினிங் 6 PM அண்ட் யூடியூப்ல இருக்கக்கூடிய என்னோட குட்டி ஸ்டோரிஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கிளவுட் சீடிங் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் யூபிஎஸ்சிக்கு தான் கேட்பாங்க. ஆனா இப்பெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்குமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதனுடைய சப்டைட்டில் தமிழ்லயும் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சப்டைட்டில் வச்சு தமிழ்ல இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்குமே அது ரொம்ப முக்கியமான கான்டென்ட். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. பிஃபோர் 2006 குரூப் 1 எக்ஸாம் வில் பி எஸ் கண்டிப்பா 99 இல்லைங்க 101% உங்களோட 2026 குரூப் 1 எக்ஸாமுக்குள்ளவே பிரிலிமினரி சிலபஸ் முடிஞ்சிடும். மெயின் சிலபஸ் 70% முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணும் போதே எத்திக்ஸ் என்வரான்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா காயத்ரி? தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.